எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன், சந்தை பேச்சிலேருந்து. ஸோ இது நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ ஒரு சீரீஸாக பண்ணலான்னு நான் வீடியோ ஈவினிங் சொல்லியிருப்பேன். நியூ இயர் வீடியோ நான் லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் சீரீஸு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மேஜராக ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு முக்கியமான ஒரு வேர்டு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன், டவ் தியரி, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங், ப்ரைஸ் ஆக்ஷன் சீக்ரெட்ஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், வேர்ட்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். எல்லாமே ஒன்று தான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக. பட் என்னென்னா அதுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட இன்வால்மெண்ட் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே பண்ணலாம். பட் கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கண்டிப்பாக வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனல், ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க. ஓகே, டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? இது உங்களுக்கு அதாவது ஒரு இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண தெரிஞ்சாலே பாதி சக்ஸஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு ப்ராப்பராக பை செல், ஒரு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே உங்களுக்கு சக்ஸஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு 70% 80% சக்ஸஸ் வந்துருச்சு. இந்த ரிமைனிங் 20% இந்த ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸு, இந்த பேட்டர்ன்ஸு, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங், ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ், ஸோ இதெல்லாமே இதுக்கப்புறம் தான் வருது. சரிங்களா? மினிமம் 20% தான். ஸோ மெயினாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு முக்கியமான டேர்ம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், S&Rன்னு சொல்லுவாங்க ட்ரேடிங்கில். இது ரொம்ப ஒரு பழைய காலத்து ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? என்னென்னா சப்போர்ட்டுனா கீழே வர கேண்டிலை வந்து தடுத்து நிப்பாட்டுறதா சப்போர்ட், தடுத்துக்கிட்டே இருக்கும், அதான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னால் மேலே போகிற கேண்டில், அதாவது ஹையில் இருக்க கேண்டில் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும், அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும், சப்போர்ட்டு கீழே இருக்கும். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாகவும் மாறலாம், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து தரதான் வந்து என்னோடய தரதான் சப்போர்ட்டு, என்னோடய ரெசிஸ்டன்ஸ் தான் மேலே இருக்க அந்த சீலிங், அந்த ஃபேன் மாட்டுறதுலாம். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும். இதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு வந்து என்னோடய ஃபேன் இருக்குது தெரியுங்களா, என்னோடய ரூஃப் இருக்குது தெரியுங்களா, என்னோடய ரூஃபு சீலிங் இதெல்லாம் இருக்குதுங்களா, அதுதான் அவங்களுக்கு சப்போர்ட். அவங்களுக்கு தான் அதுதான் தர. கரெக்டுங்களா? அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறலாம், ஒரு சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறலாம். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதை வச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாக்கை ப்ராப்பராக சூஸ் பண்ண தெரியணும். ட்ரேடிங்க்கு இது ஸ்விங்கும் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணலாம், இன்ட்ராடேவும் பண்ணலாம், பொசிஷனலும் பண்ணலாம். அதுக்கேற்ற டைம் ஃப்ரேம் நீங்கள் போய்க்கணும். என்றைக்குமே வந்து ஒரு நல்ல டைம் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் நல்ல டைம் ஃப்ரேம்னால் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 50 மினிட்ஸில் பண்ணலாம், 5 மினிட்ஸில் பண்ணலாம், 1 ஹவரில் பண்ணலாம், 4 ஹவர்ஸில் பண்ணலாம், 2 ஹவர்ஸில் பண்ணலாம், டேயில் பண்ணலாம், வீக்லி பண்ணலாம், மந்த்லி பண்ணலாம். என்றைக்குமே வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் போகிறது கொஞ்சம் நல்லது. சரிங்களா? ஏன்னா ஒரு சில டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பேட்டர்ன் அமையும், ஒரு சில டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அமையாது, சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டிசிஎஸ் எடுத்துக்கலாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனி. ஓகேங்களா? ஐடி கம்பெனி, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இங்கே பாருங்கள், யூஸ்வலாக ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே ஒரு கேப்பை பார்த்துறீங்களா, இங்கே ஒரு கேப் இருக்குது தெரியுங்களா, இந்த இடத்துல. இந்த கேப் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணும், எப்பவுமே ஃபில் பண்ணணும். சில இடத்துல அன்றைக்கே ஃபில் பண்ணணும். அந்த கேப் அப்பில் இல்லை ஓப்பன் ஆகி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஃபில் ஆகும், இல்லைனா சில நாட்கள் கழித்து ஃபில் ஆகும். சரிங்களா? இந்த கேப் அப் கேப் டவுன் பார்த்திங்கன்னா, அதாவது ஓவர் நைட்டில் நடக்கிறது இந்த கேப் அப் கேப் டவுன். சரிங்களா? அதாவது இன்றைக்கி மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியுது, ஒரு 7-8 மணிக்கு ஒரு நியூஸ் வருது. ஓகேங்களா? அடுத்த நாள் காலையில் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பட் அந்த கேப் ஃபில் ஆகும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக ஒரு விஷயம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட், இந்த சப்போர்ட்டுன்னு என்னென்னா கீழே தடுத்துகிட்டே இருக்கிறதா சப்போர்ட். அதாவது கீழே போகாமல் உங்களை தடுத்து நிப்பாட்டுறது. சரிங்களா? இப்போ இது பாருங்கள், இது எல்லாமே சப்போர்ட்டு தான். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டு தான். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டு. பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க, இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டு தான். சரிங்களா? ஒரு டைம் தடுத்துருக்குங்களா, 2 இதெல்லாம் டே கேண்டிலுங்க, இது டே கேண்டில், ஒவ்வொரு நாளோட தடுது. 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட 7 டைம் உங்களுக்கு தடுத்துருக்கு. அதை எப்போ இருந்து 5th அக்டோபர்லேருந்து இன்றைக்கி ஜனவரி 1. சரிங்களா? கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 7 டைம் உங்களுக்கு தடுத்துருக்கு சப்போர்ட். சரிங்களா? இதுதான்
அந்த 2600 ஒரு 20 2600 620 வாங்கியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கான். இதுதான் ஒரு எப்போ தொடர்ந்து டச் பண்ணிட்டே போகுதோ அதுதான் உங்களுக்கு சப்போர்ட். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதே ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இங்கே உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது பாரு, இதான் ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்களா? தடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், மேலே போகிறத தடுத்துக்கிட்டே இருக்குது. இதான் ரெசிஸ்டன்ஸ். ஒரு சப்போர்ட்டு நீங்கள் தெரியணும், ரெசிஸ்டன்ஸ் என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்துக்கலாம், டேயில் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? லாங்கர் டைம் ஃப்ரேம் போகிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 50 மினிட்ஸ்லையும் பார்க்கலாம், டெய்லியும் பார்க்கலாம், மந்த்லியும் பார்க்கலாம், வீக்லியும் பார்க்கலாம். பட் என்னென்னா தடுத்துக்கிட்டே இருக்கிறதா சப்போர்ட், மேலே தடுத்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதாங்க. இதுதான் லாஜிக். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறல உங்கள்கிட்ட சொன்னாங்களா, அது பார்க்கலாம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூஸ்வலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சும்மா கேண்டிலில் பண்ண மாட்டேன். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா கேண்டிலில் பண்ணுவாங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடராக, ஒரு பிகினராக பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. அவன் ப்ரொஃபஷ்னலாக ரீட்டைலராக பார்த்தனே தெரிஞ்சிடலாம். அதாவது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னால் என்றைக்குமே வந்து லைனில் தான் வரையணும், லைன் இதில் போய் தான் வரையணும். அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேசி நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த கேப் அப் இல்லை பார்த்தீங்களா, கேண்டில் ஸ்டிக்ஸில் உங்கள் கேப் இருந்துச்சு, இங்கே கேப் அப் இல்லை. இதுதான் லைனில் ஒரு இது. லைனில் உங்களுக்கு வந்து எப்பவுமே க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு ஓப்பன் ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸ் ஐ இதெல்லாம் எதுவுமே இருக்காது, லோவில் இருக்காது. க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும். அதுதான் லைனோட மிகப்பெரிய அக்யூரசி. ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர், நான் ஜென்ரலாக வந்து யாரை பார்த்தாலும் எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைங்க நான் சும்மா கேட்பேன். அவங்க எல்லாருமே வந்து கேண்டில் ஸ்டிக்ஸில் வரைவாங்க. அதிலே தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அடுத்த கேள்வி கேட்குறது வந்து எங்கே ப்ரோ படிச்சிங்க நான் கேட்பேன். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதிலே தெரியும் அவங்க அரகுர ட்ரேடர்னு தெரியும். சரிங்களா? ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் வந்து என்றைக்குமே லைன் சார்ட்டில் தான் வரையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸஸ் இருக்காது. இதுதான் நாய்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நாய்ஸ். இது ஒரு நாய்ஸ். இந்த பெரிய குச்சி மாதிரி இருக்குது தெரியுங்களா? ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஒரு பெருசாக வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இது ஒரு நாய்ஸ். இதே நீங்கள் லைனில் போனீங்கன்னா இந்த நாய்ஸ் இருக்காது. அதுதான் ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கும் ரீட்டெயிலுக்கும் வித்தியாசம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், நீட்டாக உங்களுக்கு கிடைக்குதுங்களா, தடுத்துகிட்டே இருக்குங்களா, 1 2. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மேலே பாருங்கள், இது சப்போர்ட், மேலே ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். நான் அப்படியே வரைகிறேன் பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி. ரொம்ப சிம்பிள் தான். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், எப்போ வேணால் கேட்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே வருது, மறுபடியும் பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸாக மாறுது, இங்கே உடைக்குது, உடஞ்சி சப்போர்ட்டாக மாறுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறும், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும். இதான் லாஜிக். ஸோ பேசிக்காக வந்து இதை வச்சு நீங்கள் லைன் வரலாம். இதே நான் அப்படியே கேண்டில் ஸ்டிக்ஸில் போகிறேன் பாருங்கள், போதுங்களா? இதுதான் இது பேசிக்காக போய் பார்த்தீங்களா, இந்த நாய்ஸ், இது எல்லாமே நாய்ஸ் தான். இந்த லைனத்துக்காண்டி கீழே வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே நாய்ஸ் தான். சரிங்களா? சிம்பிளாக இதெல்லாம் நாய்ஸ் தான். ஆனால் இது லைனில் பார்த்தீங்கன்னா இது வராது. ஓகேங்களா? இந்த இது வராது, இது நாய்ஸ் தான். இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடம் ஓகே. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வராது. இங்கே ஃபுல்லாமே உங்களுக்கு நாய்ஸ் வராது. இதுதான் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? இப்போ HDFC பேங்க் பாருங்கள், இது வந்து 2 hour டைம் ஃப்ரேம், 2 hours எடுத்து, அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட் லைன் போய்க்கிறேன். நம்ம ஹாரிசான்டல் லைனாக போய்க்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? பாருங்கள், ஒவ்வொரு டைம் இங்கே டச் பண்ணி போடுங்க. இங்கே ஒரு டச்சு இறங்குது, இங்கே ஒரு டச்சு இறங்கு. இது வந்து ஆக்சுவலி டபுள் டாப்பு. நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? டபுள் டாப்பு நெக் லைனில் என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக வந்து லைன் எப்படி போடலாம், எப்படி சொல்ல ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்கலாம். டபுள், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு 2 3 கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. 4வது டச் ஆகலை. அதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் டச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதாவது இது உங்களுக்கு டச் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். அதுக்காக இங்கே போய் டச் ஆகணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக வந்து
ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ண இன்னொரு சப்போர்ட்டு போகும், ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் போகும். பட் உடனே போகும், பிரேக் ஆயிடுச்சுன்னா உடனே போகும்னு அவசியம் இல்லை. போகும், பொறுமையாக போகும். மரம் மாதிரி தான் மார்க்கெட்டும், பொறுமையாக தாங்க போகும், ரொம்ப பொறுமையாக தான் போகும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டேன், முடிச்சிடலாம் சீக்கிரமாக. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ். இதே சப்போர்ட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். போதுங்களா? இந்த பாக்ஸ்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 13 நவம்பர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும், ஜனவரி 1 வரைக்கும் கிட்டத்தட்ட 1352லேருந்து கிட்டத்தட்ட 90 பாயிண்டில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. கடைசி எவ்வளோ நாள் பாருங்கள், கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 90 பாயிண்ட்டுக்குள்ளேயே ட்ராவல் இருக்குது. இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, கன்சால்டேஷன் சொல்லலாம், ரேஞ்சு பவுண்டுன்னு சொல்லலாம், பாக்ஸ் பேட்டர்னு சொல்லலாம். பின்னாடி உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு. சரிங்களா? இதே நான் வந்து கேண்டிலில் வாங்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா நாய்ஸ் வருது பார்த்தீங்களா? இங்கே ஒரு நாய்ஸ், இங்கே ஒரு நாய்ஸ். 1 2 3 4 5 6 டைம் உங்களுக்கு கீழே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். தடுக்குது பாருங்கள். அதே மாதிரி மேலே பாருங்கள், 1 2 3 4, இங்கே ஒரு 4 8 9 10 11, இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 17 டைம் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு மேலே. இந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும். டைம் ஃப்ரேம் பார்க்கணும், கண் அப்படியே பார்க்கணும், சார்ட்டை பார்த்துன்னு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு உங்களுக்கு தெரியணும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். இதே பிஎல் பாருங்கள், இது வந்து நான் மந்த்லியில் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து 2000 வந்துச்சு. சரிங்களா? அந்த ஸ்டாக்லேருந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். அப்படின்னா இதே மந்த்லி இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம், உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ஒன்று காட்டியிருக்கேன், மினிமம் ஜீரோ காட்டியிருக்கேன், டெய்லியும் காட்டுறேன். என்ன டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள். எல்லாம் ஒன்று தான். நம்ம என்னென்னா கோருக்கு போய்க்கிற நல்லது. கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக வரணும் அவசியம் இல்லை. இங்கே ஒரு சப்போர்ட் அமைஞ்சிருக்குங்களா, இங்கே ஒரு சப்போர்ட்டுங்களா, ஆல்மோஸ்ட் கரெக்டாக வரையணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வரைஞ்சால் போதும், அவ்வளோதான், தெரிஞ்சால் போதும். ஒன்றுங்களா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட்டுங்களா, கரெக்டாக இப்போ சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸுங்களா, 2 ரெசிஸ்டன்ஸ் இப்போ இருக்குது கரெக்டாக. சரிங்களா? இப்போ என்னென்னா சிம்பிளாக இங்கே டே கேண்டில் போய் நான் கேண்டில் வரைகிறேன் பாருங்கள். கரெக்டாக இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த மந்த் வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இது பிரேக் ஆச்சுன்னா என்ன சொன்னால், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகுங்களா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ 190 கிட்ட போகும் உங்களுக்கு, கண்டிப்பாக போகும். பட் பொறுமையாக தான் போகும். சரிங்களா? இதே நான் வந்து டேயில் மாத்திரம் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி போய்ட்டுருக்கு பாருங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்ட்டுருக்கு பாருங்கள். அதாவது 124லேருந்து இந்த 65 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்ட்டுருக்கு 2019லேருந்து பாருங்கள். நீங்களே இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்ட்டுருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்டுக்குள்ளேயே போய்ட்டுருக்கு மார்க்கெட். சரிங்களா? இப்போது கடைசி 1 வருஷம் 1.5 வருஷமாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. இங்கே எக்ஸாக்டாக வரேன்னா நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் அடுத்தது இங்கே தான் போகும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ டைம் ப்ரைஸ் தடுக்குது பாருங்கள். வீக்லி ஆக்சுவலாக தொடர்ந்து 10 வாரமாக எனக்கு தெரிஞ்சு தடுத்துருக்கு. இங்கே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் போகும். பட் டைம் ஆகும். ஸ்டாக்கோட மூமெண்ட்டு பொறுத்து வைத்தாங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னொரு சப்போர்ட் போகும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகும். எல்லா டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்க தெரியணும். பார்க்க தெரிஞ்சு லைனில் வரையணும். லைனில் கேண்டில் லைனில் வரையணும். இதுதான் முக்கியம். லைனில் வரைஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். நம்ம மேலும் ஒரு புதிய கான்செப்டுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.